ஈரோட்டில் உள்ள துணிக்கடை ஒன்றில் ₹1 சட்டை விற்பனை என்ற விளம்பரத்தை நம்பி கடை முன்பு திரண்ட இளைஞர்கள் வெகு நேரமாகியும் கடை திறக்காததால் ஏமாற்றமடைந்தனர். ஈரோடு காந்தி சாலையில் உள்ள ஜவுளி கடை ஒன்றில் ₹1 சட்டை விற்பனை செய்யப்படும் என்று இன்ஸ்டா, வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது. இதனை நம்பி கடை திறப்பதற்கு முன்பாகவே அதிகாலையில் ஏராளமான இளைஞர்கள் திரண்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆனால் நண்பகலாகியும் கடை திறக்கப்படவில்லை. இதனால் குழப்பமடைந்த இளைஞர்கள் கடையின் உரிமையாளரை செல்போனில் தொடர்பு கொண்டபோது சுவிட்ச் ஆஃப் என வந்துள்ளது. இதனால் ஆடை வாங்க காலை முதலே காத்திருந்த சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் செய்வதறியாமல் ஏமாற்றத்துடன் சென்றனர். சமூக வலைதளங்களில் இதுபோல் கடை உரிமையாளர்கள் விளம்பரம் செய்து தங்களை ஏமாற்றுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். ₹1 சட்டை தரேன்னாங்க, தரவே இல்லை. அது என்னன்னு தெரியல. ஃபேக் கார்டு இருக்கு, சட்டை தரேன்றாங்க, ஃபேக்கு. ஆனால் வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கன்றாங்க, நோ கால்ன்றாங்க. கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருது. நான் காலையில் 8:30க்கெலாம் வந்தேன். நான் கடையை திறக்கணும்ண்ணா. நானும் இவெல்லாம் நின்று பார்த்துட்டேன். எல்லாம் சட்டை திறந்துட்டு பண்ணி மூடிட்டாங்கண்ணா. இன்னும் கடையை திறக்க மாட்டேங்கிறாங்கண்ணா. ₹1 சட்டைன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஆயிரம் மெசேஜ் அனுப்புனா இன்னும் கடையை திறக்க மாட்டேங்கிறாங்கண்ணா. ஆனால் நான் இன்னும் 3 மணி நேரம் நின்றுருக்கேண்ணா. இன்னும் கடையை திறக்கணும். இன்னும் ஸ்கூல் லீவ்லாம் போட்டு வந்துடுறேண்ணா. கடையை திறக்கணும்ண்ணா. இதனிடையே குறிப்பிட்ட கடை முன்பு இளைஞர்கள் திரண்டிருப்பது அறிந்து அங்கு விரைந்த போலீசார் முன் அனுமதியின்றி இதுபோன்ற சலுகை அறிவிப்பு வெளியிட்டிருப்பதாக இளைஞர்களுக்கு விளக்கினர். இருப்பினும் தொடர்ச்சியாக கடை முன் இளைஞர்கள் நின்றிருந்ததால் அவர்களை அங்கிருந்து விரட்டிய போலீசார் போக்குவரத்தையும் சரி செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.